ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். நம்ம கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாவே ஜிக்ஸாக் ஸ்டிச் இல்லாமல் எந்த ஒரு கட் ஒர்க்குமே இருக்காது. நெக்ஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம எம்போஸ்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், உள்ளே ஏதாவது ரோப் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, எம்போஸ்டு ரோப் வச்சு பண்ணுறதுக்கு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் மெயினாக யூஸாக இருக்கும். இது எப்படி போடுறது, ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 2 ஸ்டான்ஸா நூல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்டான்ஸா எடுத்துகிட்டு சில்க் த்ரெட்டில் வந்து 2 ஸ்டான்ஸா எடுத்துகிட்டு 2யும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. 2மே ஒரே கலராக இருக்கணும். ஒரே கலராக நீங்கள் பாபினில் சுற்றி வச்சாலும் ஓகே தான், இல்லை 2 த்ரெட்டில் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி லூப் போட்டிங்க, நாட் போட்டு லூப் லூப் மாதிரி கையில் சுற்றிக்கிட்டீங்க இல்லைங்களா, அதே மாதிரி கையில் வந்து ஒரு லூப் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கீழே கொண்டு போயிடுங்க. ஸ்டாண்டுக்கு கீழே கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழேருந்து நம்ம எடுக்க போகிறோம். எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி தான் எடுத்து இப்போ மேலே வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஆட்டம் போட போகிறோம். அதுக்கு நான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். பென்சில் இல்லைனா பெனில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே ஒரு டாட் வச்சுட்டு கீழே வந்து ஒரு முக்கோணம் மாதிரி வந்து 3 புள்ளி வச்சுக்கோங்க, அக்கு மாதிரி. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து இப்படி போனால் இங்கே ஒரு டாட் வைக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சு நீங்கள் டாட் வச்சு நீங்கள் இந்த ஸ்டிச் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இந்த ஸ்டிச் போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழேருந்து அந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து செகண்ட் டாட்டுக்கு ஒன்று வந்து ஒரு குட்டி லாக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டியாக கீழே பாருங்கள், ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நான் மேலே எடுக்கிறேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம், போட்டுட்டு ஒரு குட்டி லாக்கு. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாக் குட்டி செயின் போட்டுட்டு ஒரு செயின் இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் தான் கீழே கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் மேலே கொண்டு போகிறேன். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் கீழே. இப்போ ஒரு செயின் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நீங்கள் பொறுமையாக எடுக்கல அப்படின்னா இது வந்து கழண்டுரும். பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு, சின்னதாக ஒரு லாக் மட்டும் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு மேலே இழுத்துட்டிங்கன்னா வி ஷேப்பில் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு ஜிக்ஸாக் மாதிரி கிடைக்கும். இதுலேயே வந்து நான் எப்படி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ நீளம் வேணாலும் போட்டுகிட்டே போகலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் இந்த ஜிக்ஸாக்கு. இதிலே இன்னொரு மெத்தட் நான் செயின் ஸ்டிச் வச்சு எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து பெரிய ஜிக்ஸாக் வந்து போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், செயின் ஸ்டிச்சில் ஜிக்ஸாக் போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக் செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் போட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சை தான் இதில் போட போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நான் கொடுத்துருப்பேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பேசிக் லெவல் ஆரி கிளாஸ் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு கரெக்டாக இருக்கும். அதில் நீங்கள் செயின் ஸ்டிச் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஜிக்ஸாக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. நாட் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய லூப்பாக லூப் எடுத்துட்டு அதுக்குள்ளே இருந்து முன்னாடி இருக்க ஸ்டிச்சை வந்து அந்த லூப்புக்குள்ளே விட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். ஓகேங்களா? இப்போ ஜிக்ஸாக் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்கில் என்ன பண்ணணும், மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக் போட்டோம். இந்த சின்ன ஜிக்ஸாக்கில் என்ன பண்ண போகிறோம், லாக்லாம் எதுவுமே போட வேண்டாம். நம்ம கிராஸாக அந்த ஜிக்ஸாக்கை இழுத்துட்டு நம்ம கீழே வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக தான் இழுக்கணும், நேராக போடக்கூடாது. ஜிக்ஸாக் அப்படின்னா நீங்கள் நேராக போடக்கூடாது. இப்போ நான் எப்படி போடுறேன், கிராஸாக போடுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் கிராஸாக வந்து இந்த ஜிக்ஸாக் போடணும். ஜிக்ஸாக் வந்து கிராஸாக போட்டிங்கன்னா கீழே கொண்டு வரதும் கிராஸாக தான் போடணும். இப்போ பாருங்கள், கீழே கொண்டு வரது நீங்கள் நேராக போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நூலெல்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி போட்ட நூல் எல்லாமே லூஸ் ஆகிக்கும். நான் அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நான் கீழே கிராஸாக போட்டுட்டேன். மேலே கொண்டு போகும்போது இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, இந்த சைடு போட்ட ஜிக்ஸாக்ல இருக்க நூலும் மேலே வந்துடுது. மேலே தூக்கிக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடும், லூஸ் கொடுத்துரும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், கிராஸாக போட்டிங்கன்னா கிராஸாகவே போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஜிக்ஸாக் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேளுங்க. நீங்கள் இதே டவுட்டோட நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ ஒரு ஸ்டிச்சில் டவுட் இருக்குது அப்படின்னா கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து 15 சென்டிமீட்டரில் இமேஜ் ட்ரா பண்ணி நீங்கள் அந்த இமேஜில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணணும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் நான் ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறேன். என்ன ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் சொல்லிக் கொடுத்த பெரிய ஜிக்ஸாக் ஃபஸ்ட்டு போடணும். அடுத்து இப்போ சொல்லிக் கொடுக்குற இந்த ஜிக்ஸாக் வந்து சின்ன ஜிக்ஸாக் வந்து செகண்ட் போடணும். தேர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு 2 ஷேப் கொடுக்குறேன். அந்த ஷேப்பை வந்து ஒர்க் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு நான் இப்போ சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஷேப்பு, அதுக்கப்புறம் 15 சென்டிமீட்டரில் எனக்கு ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி அதில் இந்த ஸ்டிச்சை வந்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணணும். இந்த 3யுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிக்ஸாக் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு தான் நான் இந்த ஸ்டிச்சை வந்து ஷேப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இதை வந்து பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.